என்னை பார்த்துக்கிடுங்க, அவங்கள பத்திரமா பார்த்துக்கிடுங்க. விடுதலை போரில் உயிர் நீத்த மாவீரர்களுக்கும் இன பற்றாளர்களுக்கும் ஒரு நிமிடம் அகவணக்கம் செலுத்துவோம். நிறைவு செய்வோம். வீர வணக்கம். நம் மொழி காக்க, நம் இனம் காக்க, நம் மண் காக்க, நம் மானம் காக்க, இன்னுயிரிந்த மாவீரர் அனைவருக்கும் வீர வணக்கம். 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 உறுதிமொழி. மொழியாகி எங்கள் மூச்சாகி, முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி. வழிகாட்டி எம்மை உருவாக்கும், தமிழர் வரலாற்றின் மீது உறுதி. விழிமூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி. இனிமேலும் ஓயோம், இழிவாக வாழோம். உறுதி உறுதி உறுதி. வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை, கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை. ஒன்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம். நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. மும்மொழி கொள்கையை மோசடி கொள்கையை பார்க்கிறோம், இருமொழி கொள்கையை ஏமாற்று கொள்கையை பார்க்கிறோம். கொள்கை மொழி எனக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இந்தியாவில் இருக்கிற மற்ற மொழி வழி தேசிய இனங்களுக்கு மட்டுமில்ல, உலகத்துல எல்லாருக்கும் ஒரே மொழியா தான் இருக்கணும். அவன் தாய்மொழி தான் இருக்கணும். விரும்பினால் எம்மொழியும் கற்கலாம். ஆனால் தாய்மொழியில் நல்ல புலமை பெற்றவன் எல்லா மொழிகளையும் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். 6 மாசத்துல ஆங்கிலம் கற்றுத்தரப்படும், சரளமாக பேசணும், பெருவெண்ணும் விளம்பரம் இருக்கும்போது 6 மாசத்துல கற்றுக்கொள்ள முடியும். வாழ்நாள் முழுக்க அது படிச்சு கிடக்கணும். அடுத்த மொழியில பேசுறது எப்படி? இங்கிலீஷ் நாலேஜ்னு எவன் சொல்லி கொடுத்தது? அது லாங்குவேஜ், அவ்வளவுதான். திரும்ப திரும்ப சொல்லும். ஆங்கிலம் அறிவல்ல, மொழி. வெள்ளை அழகல்ல, ஒரு நிறம். இது ஒரு கவர்ச்சி. அந்த அடிப்படையை தகர்க்கணும்னு நினைக்கிறேன் உங்க பிள்ளைகள். விரும்பினால் எம்மொழியும் கற்போம். ஹிந்தி தேவையா படிச்சுக்கிறோம். இப்ப எங்க ஊர்ல இப்ப என் தம்பி இருக்கான், பூமி இருக்கான், என்னோட பாதுகாப்புக்கு இருக்கான். ராணுவத்திலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று வந்தான். என் தம்பி எல்லாம் வந்தாங்க. நல்லா அழகா ஹிந்தி பேசுவாங்க, நல்லா பேசுவார். எப்படி பேசுறாரு? ஹிந்தி படிச்சுட்டு விலைக்கு வந்தார. தேவைப்படுது, அங்கே போய் கற்றுக்கிட்டாரு. நாங்கள் எல்லாம் நாடை இழந்து பல்வேறு நாடுகளில் ஏதிலிகளாக போனோம். இப்போ பிரான்ஸுக்கே போயிருக்கோம்னு வச்சுக்கோங்க. எங்கள் மக்கள் ஈழத்திலிருந்து போயிருக்கோம். எங்கள் உறவுகள் அழகாக பிரெஞ்சு பேசுவாங்க. எப்படி பேசுகிறாங்க? நாங்கள் பிரெஞ்சு கற்றுக்கிட்டு அகதியாக போனோம், ஏதிலிகளாக போனோம். தேவைப்படுது, மொழி கற்றுக்கிறோம், அவ்வளோதானே. தன் தாய்மொழியை கற்காத நீ எந்த மொழியை கற்று நீ என்ன? நீ ஒரு தாயை மறந்துட்டு பெற்ற தாயை அடையாளம் தெரியல, நீ யாரு? நீ நினைவிழந்தவன் ஆயிர மாட்டியா? நோயாளி ஆயிர மாட்டியா? அதனால இப்ப தாய்மொழி மீட்சி உங்களுக்கு தெரியும். தமிழை இது கொஞ்சம் காட்டுறேன். இதுக்கு பின்னாடி நான் நிறைய போட்டு காட்டுறேன். என் மொழியின் தொன்மம் என்ன, இது என்ன, அது பெருமை என்ன. நான் சிதைந்து அழிய விட முடியாது. என் தாயை மரணப்படுக்கையில் விட்டுட்டு போக முடியாது. நான் மீட்டு மறுகட்டமைப்பை உருவாக்குவேன். இப்போ நம்மளுடைய ஆட்சியில் இந்த முறை உங்களுக்கு தெரியுது. அது எல்லா துறைகளையும் நம்ம செழுமைப்படுத்துறோம், சிறப்பான மாறுதலை கொண்டு வரோம். ஆனால் நம்ம ஆட்சி நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி, இதுதான் அடிப்படை கட்டமைப்பு. அப்போ முதல்ல நீரை பார்த்தோம். நீரின்றி அமையாது உலகம், உங்களுக்கு தெரியும். இப்போ நீர் வள பெருக்கம், அதில் முதல்ல செழுமை அடையும். நீரின்றி அமையாத உலகமும் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. நம்முடைய மறையோன் வள்ளுவ பெருமகனார் சொல்றார். இப்போ மழை இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் நீர் இல்லை, நீர் இல்லை என்றால் நிலம் இல்லை, நிலம் என்றால் வளம் இல்லை, வளம் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை, நீங்களும் இல்லை, நானும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதான் சொல்லுங்க. முதல்ல நீர் வளப்பெருக்கம். இப்போ நீரை தண்ணீரின் தேவையில நம்ம தண்ணீரை அடைய வேண்டியது இருக்குது. அதை நம்ம அறிவு மூதாட்டி அவை வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான்றான். இப்போ வரப்பு உயரவா இருக்கு, நீர் உயரல, அதான் பிரச்சனை. நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம்னு மோசிக்கிறனார் பாடுறாரு. அது என்ன சொல்றாருன்னா, நெல் உயிர் தான்,
நெல்லும் உயிர் தான், நீரும் உயிர் தான். ஆனால் மன்னன் உயிர்த்தே ஒரு நல்ல ஆட்சியாளன், நல்ல அரசன் இல்லை, நல்ல அமைச்சன் இல்லைன்னா இது ரெண்டும் இருந்து பயன் இல்லைங்கிறப்ப. இப்போ நமக்கு எப்படி பயன் இல்லாமல் இருக்கு? நெல்லும் தரமா இல்லை, நஞ்சா இருக்கு, உணவும், நீரும் நஞ்சா இருக்கு. வற்றாத பாருங்க, 36 ஆறுகள் நமக்கு இருந்துருக்குது. 154 ஆறுகள் நீர் தமிழ் நிலத்தில், பண்டை தமிழகத்தில் பழங்குடிக்கு செல்லுது. 156 கிளை நதிகள், 34 பெரும் நதிகள், பெரும் ஆறுகள். இந்த பாட்டை என்ன பாடுறான்? காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொருவை பொருணை நிதி என மேவிய பல ஆறு கூட திருமேனி செழித்த தமிழ்நாடுங்கிறான். இருக்குது, ஆனா ஆறு தான் இல்லை, நீர் தான் இல்லைன்னா. வைகையும் இல்லை, காவிரியும் இல்லை, பாலாறும் இல்லை, பொருணை அதான் அந்த தாமிரபரணியை தான் பொருணைங்கிற. வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, இப்படி பல பருவமழைகள் நமக்கு அமுதமாக இந்த பூமியில் பொழிந்து செழிக்க வச்சுச்சு. இன்னைக்கு பருவமழைங்கிறதே ஒண்ணு கிடையாது, உங்களுக்கு தெரியும். பருவமழைங்கிறதே கிடையாது, பெருமழை அல்லது புயல் மழை இதுதான். ஏன்னா நம்ம காலநிலை பருவநிலையை மாற்றிட்டதுனால நீருக்கு நம்ம தேவைன்னா ஏற்றிக்கணும். உலகத்துல முதலா ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும் என்று 1800 ஆண்டுக்கு முன்னாடி அறிவியல் தொழில்நுட்ப வளராத காலத்திலே உலகத்திற்கு நிரூபித்தவர் நம்முடைய பாட்டன் கரிகால் பெருவளத்தான். எத்தனையோ மன்னர்கள் இருந்தாலும் பெரு வளத்தான் என்ற பேரு அவனுக்கு தான் வந்தது. ஏன்னா அந்த நீரை தேக்கி வளத்தை பெருக்கினாங்கிறது. அப்போ நம்ம 150 லட்சம் குறுக்கம் ஏக்கருங்க குறுக்கம் விவசாயம் பண்ணோம், வேளாண்மை. இன்னைக்கு 120 ஆயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டுக்கு நமக்கு 980 மில்லிமீட்டர் மழை பெய்யுது ஒரு ஆண்டுக்கு. இப்போ 4300 டிஎம்சி பயன்படுத்துறது 2000 தான் பயன்படுத்துறோம், மீதி 2300 கடல்ல விட்டுரும். உடனே இப்போ சென்னையிலே நீங்க பாக்குறீங்க ஒவ்வொரு ஆண்டு எவ்வளவு மழை பெய்யுது, எவ்வளவு